வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் ஒர்க் நார்மல் நீடில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட் பேரட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அதில் நான் இந்த மாதிரி அதை பின்னி வச்சுருக்கேன் ஏற்கனவே. ஒவ்வொன்றும் 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை பின்னிங்கன்னா இந்த சைஸில் கிடைக்கும். அதையும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2 லைன் பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. பால் செயின் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் சுகர் பீட் கூட வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ட்ரை ஆனது சப்போர்ட்டிங் ஸ்டிச்சஸ் போட்டுருந்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த க்ராஸாக போட்டிருக்கோம், டைமண்ட் ஷேப்பில் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஸ்டோன் செயின் வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. எல்லா கேப்ஸ்லேயுமே ஃபுல்லாக நம்ம இந்த ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே ஒரு லைன் பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சப்போர்ட்டிங் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஆரி நீடில்லையும் போட்டு காட்டுவேன். நார்மல் நீடில் வீடியோஸும் வரும், அது போக கிராஃப்ட் வீடியோஸும் வரும். மறக்காமல் பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கனால லாங் வீடியோஸ் எடுக்க முடியாதனால நான் ப்ளவுஸ் டிசைன் வீடியோஸ்லாம் அப்பப்போ அப்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வாரத்தில் 2 அந்த மாதிரி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதாவது ப்ளவுஸ் டிசைன் பண்ணுற வீடியோஸ் 2, அப்புறம் கிராஃப்ட்டு இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுறேன். வாரத்தில் 2 ப்ளவுஸ் டிசைன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே போல் பால் செயின், இதே போல் இயரிங்ஸ் ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருக்கேன், ஒரு ஸ்டட் மேக்கிங் பண்ணுறது. அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி டல் கோல்ட் பீட் எடுத்துக்கோங்க. 6 and 5 எடுத்திருக்கேன், 5 and 4 எடுத்திருக்கேன் சைஸு. ஒரு பெரிய பீடு, ஒரு சின்ன பீடு போட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம எங்கெல்லாம் கொடுக்கணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்க ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, அந்த இடத்துல நான் குந்தன் ஸ்டோன் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இது வரைக்கும் யாரும் இது மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரில, இல்லை எதாவது ஃபஸ்ட் டைம் நான் தான் பண்ணுறேனானும் தெரில. இந்த மாதிரி சில்க் த்ரெட் பண்ணுற பேஸ் இருக்கும், டோனட் ரிங்குன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு இப்போது நம்ம எம்போஸ் லுக் தரத்துக்கு பைப்பிங் ரோப்பு, இந்த மாதிரி பைப்பிங் ரோப்ஸு இல்லைன்னா ஸ்டோன்ஸ் கூட சிலர் வைப்பாங்க. லோடிங் கொடுக்குறதுக்கு எம்போஸாக தெரியறதுக்காக நான் இன்றைக்கி இந்த டோனட் ரிங் எடுத்திருக்கேன். இதில் பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சில்க் த்ரெட் 5 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ டோட்டலாக டபுளாக எடுத்து 10 வரும். இந்த மாதிரி அதை ஃபுல்லாக wrap பண்ணிடுறேன். அப்படியே லோடிங் போட்டுடலாம்.
இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு நான் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன், நல்லா வந்தது. இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். இதை கம்ப்ளீட் பண்ணதும் வந்து சென்டரில் வந்து நம்ம ஒரு குந்தன் ஸ்டோன், அங்கே கேப் ரவுண்ட் இருக்குள்ள அங்கே ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சுட்டு சுற்றியும் பால் செயினில் ஒரு லைன் வச்சுடுங்க. அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக பால் செயின் ஒரு லைன், அப்புறம் ஸ்டோன் செயின், பால் செயின், ஸ்டோன் செயின், பால் செயின், ஸ்டோன் செயின், அப்புறம் ஒரு பால் செயின் வச்சுருப்பேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரவுண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த டிசைனிங் வீடியோ போடுறது லாங் கேப் தான். ப்ரீவியஸ் வீடியோஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். க்ளூ வந்து ரொம்ப நிறையாலாம் போடாதீங்க, போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அளவாக எவ்வளோ வேணுமோ அது மட்டும் போடுங்க. இப்போ சென்டரில் வந்து ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை சுற்றியும் நார்மல் குந்தன், அது வந்து ஃப்ரேம்டு குந்தன் சொல்லுவாங்க, இது வந்து நார்மல் குந்தன் ஸ்டோனு. இதை வந்து நமக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணி இதுவும் வந்து சில்க் த்ரெட் இயரிங் பேஸ் தான். அதை வந்து நான் இந்த மாதிரி 2 இடத்துல ப்ளேஸ் பண்ணி அதையும் wrap பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோன்ஸ்லாம் சுற்றி வந்து நம்ம இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுக்க போகிறோம். எவ்வளோ வேணுமோ அது வச்சு லென்த் அளவு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் 3 லாக் வர மாதிரி இருக்கும். கீழேயும் சைடில் 2 பக்கமும் லாக் போட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இதே போல் எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கு ஜர்தோசி ஸ்ப்ரிங் வைக்கிறது கொஞ்சம் இதாக சிரமமாக இருந்ததுன்னா ஃப்ரேம்டு குந்தன் கூட நீங்கள் கலர் கலராக கிடைக்கிது, அது கூட நீங்கள் வாங்கி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து திரும்ப ஜர்தோசி ஸ்ப்ரிங் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி மற்ற எல்லா இடத்துக்கும் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த லைன்ஸில் என்ன பண்ணலான்னா அங்கெல்லாம் பால் செயின் வந்து ஒட்டிடணும். நெக்குக்கு வந்து நம்ம இந்த சென்டரில் ரிங் மாதிரி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல, அந்த இதை வந்து கூட நீங்கள் நெக்கை சுற்றி வச்சிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த கருத்தரங்கில் தோல் நோய், அதற்கான சிகிச்சை குறித்து மருத்துவர்களால் விவாதிக்கப்பட்டு வருகிறது.